வணக்கம், உங்கள் ராஜ்குமார். ஹோப் யூ ஆர் ஃபைன். இப்போ ரவுண்ட் 3ல் நிறையா பேர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய பேர் அப்வர்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க டிஎஃப்சி போகணும் பண்ணிகிட்ருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். ரவுண்ட் 2ல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 34,544 பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரவுண்ட் 3லேயும் நிறையா பேர் ஆப்சன்டீஸ் ஆகலாம், தப்பு இல்லை. அந்த ஆப்சன்டீஸ் ஆகிறத பொறுத்து நமக்கு அலாட்மெண்ட் நமக்கு அப்வர்ட் கொடுத்தவங்களுக்கு இன்னும் நல்லாவே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ரவுண்ட் 2ல் டிஎன்இஏ 2023லேயும் டிஎன்இஏ 2024லேயும் எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க, அந்த கம்பேரிசன் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த கம்பேரிசன்னா, ரவுண்ட் 3க்கும் அந்த கம்பேரிசன் நிறையா ஹெல்ப் ஆகும். இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்க சீட்டே ரவுண்ட் 2ல் ஆப்சண்ட் ஆன கேண்டிடேட்ஸை வச்சு தான். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வருஷம் நம்ம பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு போன வருஷம் பார்த்துருவோம். டிஎன்ஏ 2023ல் 64,287 பேர் போன வருஷம் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய கேண்டிடேட்ஸ். அதாவது கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு 64,287. இந்த வருஷம் டிஎன்இஏ 2024ல் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய கேண்டிடேட்ஸ் 77,947. அதாவது 77,947 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது. ரைட். ஸோ இதில் போன வருஷம் டிஎன்இஏ 2023ல் ஆப்சன்டீஸ் பார்த்திங்கன்னா 28,813 பேர். ஸோ அந்த 64,287 பேரில் ஆப்சன்டீஸ் பார்த்திங்கன்னா 28,813 பேர். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு டிஎன்இஏ 2024 ரவுண்ட் 2ல் 34,544 பேர். தட் இஸ் 34,544 மெம்பர்ஸ் ஆப்சன்டீஸ். ஸோ அப்போ எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, அலாட் ஆகிருக்கு பார்த்துக்கலாம். டிஎன்இஏ 2023ல் 35,474 பேருக்கு அலாட் ஆகிருக்கு. அதே மாதிரி டிஎன்இஏ 2024 ரவுண்ட் 2ல் 43,403 பேருக்கு அலாட் ஆகிருக்கு. ஸோ திட்ட பார்த்திங்கன்னா போன வருஷம் இருக்கிற பர்சன்டேஜ், ஆப்சன்டீஸ் பர்சன்டேஜ் 44.8%. அதே மாதிரி இந்த வருஷம் இருக்க ஆப்சன்டீஸ் பர்சன்டேஜ் ரவுண்ட் 2ல் 44%. ஸோ இதை எதுக்காக நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னால், இந்த பர்சன்டேஜ் தான், இந்த 44%ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ 10% 20% கிடையாது. ஒரு 77,000 பேரில் கிட்டத்தட்ட 34,544 பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி போன வருஷமும் 64,000 பேரில் 28,813 பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ஆப்சன்டீஸ் கவுன்சிலிங் கட் ஆஃப் ஏறுது ஏறலை அதெல்லாம் விட்டு, அந்த ஆப்சன்டீஸுங்கிறது வருஷம் ஒரு கணிசமான ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ இதை ஒழுங்குமுறைப்படுத்தினதுனால தான் நமக்கு நெக்ஸ்ட் ரவுண்டில் இந்த ஆப்சன்டீஸ் அப்படியே கேரி அவுட் பண்ணாமல் அவங்கள டெலீட் பண்ணிவிட்டு இந்த அப்வோர்டு கொடுக்குறவங்களுக்கும் டென்டேட்டிவ் கிடைக்கிறவங்களுக்கும் இப்போ இவங்க ஆப்சன்டீஸ் கொடுத்ததுனால மட்டும்தான் அடுத்த ரவுண்டில் டிஎன்இஏ ரவுண்டு 3ல் நிறையா பேருக்கு டென்டேட்டிவில் நல்ல காலேஜும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் அப்வோர்டு கொடுக்குறப்பையும் நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க, அது மாதிரி நினச்ச காலேஜ் கிடைக்கல அப்படின்னு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ரிப்போர்ட் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கானது இந்த ஆப்சன்டீஸ் தான். இன்னமும் நான் சொல்கிறேன், ரவுண்டு 3ல் எப்படியும் ஒரு 45,000 பேர் ஆப்சண்ட் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 97,000 பேரில் ஒரு 45,000 ஆப்சண்ட் ஆனால் இன்னும் கேண்டிடேட்ஸ்க்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதனால தான் சீட்ஸ் காலேஜஸில் நிறையா வேக்கண்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம கவுன்சிலிங்கில் 1,97,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதில் இப்போயே நீங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் பக்கத்தில் ஒரு 45,000 பேர் பக்கத்தில் ரவுண்டு 1 ரவுண்ட் 2வும் சேர்ந்து ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரவுண்டு 3ல் ஒரு 45,000 பேர் ஆப்சண்ட் ஆனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் தான் கவுன்சிலிங்கில் எடுக்கிறாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஓகே, ரைட். வெயிட் பண்ணுவோம். நமக்கு இன்னும் 4-5 டேஸில் ரவுண்ட் 3யோட லிஸ்ட்டும் வந்துடும். அதுவும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி சொல்லலாம். தேங்க்யூ.